வணக்கம். ஒரு பாடலுக்கான மெட்டில் மலை மேல் ஏறி இறங்கி கபடி விளையாண்ட இசைஞானி இளையராஜா. இது குறித்து தான் பார்க்க போறோம். இசைஞானி இளையராஜாவுடைய மெட்டு இருக்குல்ல, நீங்க பாட்டை மொத்தமா கேளுங்க, மெட்டை தனியா ஹம் பண்ணி பாருங்களேன், அதுல ஒரு அலாதி சுகம் இருக்கும். அப்படி ஒரு வித்தியாசமான மெட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க கவிதையில புதுக்கவிதை விடுவோம் 1970களில் 80களில் உச்சம் பெற்றுச்சு. ஆனா இசையில அந்த புது இசை வடிவம் இருக்கு இல்லையா, அது எப்பன்னா இசைஞானி இளையராஜா தான் முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு கணக்கோட வச்சிருப்பாங்க மரபு கவிதை வடிவத்துல. அந்த புதுக்கவிதை வடிவத்துக்கு அந்த மெட்டை உடைச்சு வித்தியாசம் பண்ணவர் இசைஞானி இளையராஜா. அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு சமதளத்துல பயணிக்காம வித்தியாசமாவே பயணிக்கும். அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பாட்டு, என்ன படம் அப்படின்னா, டிசம்பர் பூக்கள் அப்படிங்கிற திரைப்படம் 1980களுடைய இடைக்காலத்துல வந்தது. பூபதி இயக்கத்துல இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருப்பாரு. மோகன், நளினி, ரேவதி, கோபாலகிருஷ்ணன் மற்றும் பலர் நடிச்ச திரைப்படம். இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்னா, மோகன் ஒரு ஓவியர், அதே மாதிரி ரேவதி ஒரு பத்திரிகை நிருபர். இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல காதல் வரும். தீவிரமா இவங்க காதலிப்பாங்க. அதே நேரத்துல மோகன் காதலிக்க மாட்டாரு. பின்னாடி தான் என்ன ஏது அப்படின்னு தெரியும். முடிவு நீங்க படத்துல போய் பாருங்க. இந்த படத்துல ரெண்டு சிறப்பான பாடல்கள். ஒண்ணு என்ன அப்படின்னா, மாலைகள் இடம் மாறுது மாறுது மங்கள நாளிலே அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு குறித்து நம்ம பார்க்க போறதுல நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா, அழகாக சிரித்தது அந்த நிலவு அப்படிங்கிற இந்த பாட்டு குறித்து தான் பார்க்க போறோம். அழகாக சிரித்தது அந்த நிலவு. இந்த பாட்டை கவிஞர் வாலி எழுத ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கான சூழ்நிலை என்ன அப்படின்னா, காதல் மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்லை. வாலி இதுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இவர் ஓவியர், இந்தம்மா நிருபர் அப்படிங்கிறதுனால நீங்க பாட்டு முழுக்க உள்ள கேட்டு பார்த்தீங்கன்னா, சரணத்துல இவர் ஓவியருங்கிறதுக்கும் இவங்க செய்தியாளர் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப அழகா வரிகளை போட்டிருப்பாரு. அதுல வாலி வரிகளை முதல்ல பார்ப்போமே. மனுஷன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அழகாக சிரித்தது அந்த நிலவு அப்படிங்கல இந்தம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுதான் இதுவோ, யோ நான் தான் ஏன் நிலவு அப்படின்பாரு. அனலாக கொதித்தது இந்த மனது அப்படிங்கிற இதுதான் வயதோ அப்படிங்கல, மழைக்காலத்தில் நிலமேகங்கள், மலையோரத்தில் சிறுதூரல்கள் அப்படிங்கல, இளவேனில் காலம் ஆரம்பம் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு அவர் வாலி வரிக்கு ஜெயச்சந்திரன் குரலை நீங்க கேட்டு பாருங்களேன். உண்மையிலே ஒரு வசந்தம் வந்தா ஒரு மனசோ உடம்போ எவ்வளவு சிலிர்க்கும், அதை தன்னுடைய குரல்ல அவ்வளவு அழகாக காட்டியிருப்பாரு. இளவேனில் காலம் ஆரம்பம். சரணத்துல வாலி வரிகள் போட்டிருப்பாரு. நதியே நீராடத்தான் உன்னை அழைத்தேன், பூவே நான் சூடத்தான் நாள் பார்த்தேன் அப்படின்னு. அதாவது ஒரு ஆண் பாடுறான். என்ன அப்படின்னா, நதியில தானே நம்ம போய் நீராடுவோம், ஆனா நதியே நீராடத்தான் உன்னை அழைத்தேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது நீங்களே புரிஞ்சுக்குங்க. பூவே நான் சூடத்தான் நாள் பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, பெண் தானே பூச்சி விடுவா, ஆண் எப்படி பூச்சி விடுவா அப்படின்னா, பெண் அப்படிங்கிற பூவை ஆண் அப்படிங்கிற ஆண் சூடுவதற்கான திருமண நாளை நான் பார்த்தேன் அப்படின்பாரு. நதியே நீராடத்தான் உன்னை அழைத்தேன். உடனே வந்தம்மா நானாகத்தான் காத்து கிடந்தேன், காற்றே உன்னை பார்த்ததும் கை கோர்த்தேன் அல்லது கை சேர்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர் சொல்லுவாரு, மானே உன் அழகினில் நானே ஓவியம் வரைந்தேனே கஞ்சாடை சொல்ல. எப்படி வந்துருச்சா இவர் ஓவியர் அப்படிங்கிறது. அந்த முடிக்கிற இடத்த ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. ஒரு நாள் திருநாள் இதுதான் என்ன அப்படி போய் முடிச்சிருப்பாரு. இது வாலி வரிகளை நீங்க யோசிச்சு கேளுங்க. இப்ப மெட்டுக்குள்ள வந்துருவோமே. இசைஞானி இளையராஜா எப்படி மெட்டுல நீங்க மலை மேல ஏறி இறங்கினாரு, எப்படி கபடி விளையாண்டாரு. இப்ப இந்த மெட்டு குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இடையிசை, முதல் இடையிசைக்குள்ள ஸ்ட்ரிங்ஸ் அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாரு. மற்ற கருவிகள் வரும். ரெண்டாவது இடையிசையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, காதலம் காதலிக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த சீண்டல்கள் இருக்குல்ல, அந்த சீண்டல்களை ரொம்ப வித்தியாசமாவே அன்னைக்கு இருந்த கீபோர்டு, ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருப்பார். இன்னொன்னு, இந்த ரிதம் செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த தாளக்கட்டு எங்கன்னா ராஜா சாருக்கே உள்ள அந்த ஸ்பெஷல் தாளம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி இருப்பாரு. இப்ப இந்த பாட்டை நீங்க வரிகளோட கேட்டிருப்பீங்க. மெட்ல ஹம் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல பல்லவி எப்படின்னா, காதலன் மலை அடிவாரத்துல நிக்கிறான், இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. காதலி மலை உச்சியில நிக்கிறான். இப்ப இவன் இங்க இருந்து ஹம் பண்றான். அது எப்படின்னா, குரல்ல இவங்க மேல இருந்து இவர் உடனே
இந்த அம்மா மேல இருந்து தரரா, இவர் கொஞ்சம் ஏறி தரரா, இந்த அம்மா கொஞ்சம் இறங்கி தரரா, இவர் உடனே தரரா, இவர் அடுத்து தரராரி, இவர் தரரா. இப்ப ரெண்டு பேரும் கலக்கிறது மாதிரி இடம் வச்சிருப்பாரு. எப்படி அப்படின்னா தரராரே ராரே ராரா, இது ராரே ராராங்கையில இளவேனில் காலம் ஆரம்பம் அப்படிங்கையில ஜானகி அம்மா குரல் அப்படிங்கையில அப்படி ரெண்டு பேரும் ஏறி இறங்கி வந்து அப்படி சங்கமிக்கிறது மாதிரி பல்லவிக்கான மெட்டை வச்சிருப்பாரு. நீங்க சரணத்துக்கான மெட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க கபடி ஆடுறது மாதிரியே பண்ணிருப்பாரு. அது எப்படிங்க மெட்டுல கபடி ஆடுறது அப்படின்னா அந்த கபடி பாடுறவன் என்ன பண்ணுவான், முதல்ல ஒரு சில பேர் வேக வேகமா ஓடுவான், ஒரு சில பேர் மெதுவா களத்தை பார்த்து போவான். அப்படி கபடி 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 அப்படின்னு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கபடி 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 அப்படி உடையாடுவான். அப்புறம் திடீர்னு கபடி கபடி அப்படிமா. அதே மாதிரி தான் நீங்க இந்த மெட்டை கவனிச்சு பாருங்களேன். இந்த சரணத்துக்கான மெட்டில் வரைச்சிருப்பாரு. தாரே தரராரரா தரரரிரா தாராரரரா தாராரா. இதே வடிவத்தில் தான் அடுத்த இடம். தாரே தரராரரா தன்னன்னா தானே தனநானா தானா. இப்போ அடுத்த இடம். இப்போதான் கபடி வேகமா பாடுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னா தார தரரர தார தரரர தார தரரிரா தார தரரர தார தரரிரா தார தாரரிரா. அடுத்து மறுபடியும் மெதுவா கபடி பாடுற மாதிரி தரரரே ராரா தரரரே ராரா. அடுத்து வேக வேகமா அடிச்சுட்டு இந்த கோட்டை வந்து தொடுவான்ல அந்த மாதிரியான இடம் பண்ணிருப்பாரு. எப்படி அப்படின்னா தரரே ரரரே ரரரே தரரா தத்தரி ரரரர தரரே ரரரரா தரரா தரரே தரரா அப்படி போகும். நீங்க எனக்கு தெரிஞ்சது இந்த மெட்டு இவ்வளவு அழகா வித்தியாசமா ஏன் கற்பனைக்கு சொல்லியிருக்கேன். நீங்க உங்க கற்பனைக்கு இந்த மெட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு கூட இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.